கூகுளோட டிரான்ஸ்லேட்ல நீங்க லைவா டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். அதை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மிஸ் பண்ணவங்க அதோட லிங்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். முதல்ல அதை செக் பண்ணுங்க. அதே மாதிரி கூகுள் இன்னொரு இடத்துலயும் வேற விதமா வேற ஸ்டைல்ல ஒரு அற்புதமான செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. நீங்க உங்க போன்ல சர்க்கிள் டு சர்ச்சை பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா அங்க டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்த கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியா இருக்குங்க. நீங்க எந்த மொழியில் உள்ள வெப்பேஜை ஓபன் பண்ணாலும் சரி, வித்தின் செகண்ட்ல நம்ம மொழிக்கு மாத்தி அதை படிச்சு என்ஜாய் பண்ணிக்கலாம். எப்படி கேக்குறீங்களா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். எனக்கு பிடிச்சமான ஒரு ப்ரௌசரை ஓபன் பண்றேன். ஸோ இது முழுக்க முழுக்க ஹிந்தியில அவங்க நியூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நியூஸை நான் அப்படியே என்னுடைய மொழிக்கு நான் மாத்த போறேன். எப்படி கேக்குறீங்களா? வேற ஒண்ணும் இல்ல, இவ்வளவு நாளா நீங்க சர்க்கிள் டு சர்ச் பயன்படுத்திருப்பீங்கல்ல, அது எப்படி பயன்படுத்துவீங்க? உங்க போனோட ஹோம் பட்டன் நீங்க அழுத்தி பிடிப்பீங்க. நானும் அதே மாதிரி அழுத்தி பிடிக்கிறேன். பிடிச்ச உடனே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். கூகுள், அப்புறம் மைக்கு, அதுக்கப்புறம் மியூசிக், அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட். அதை நான் தட்டுறேன். தட்டின உடனே பாருங்க, வித்தின் செகண்ட்ல ஹிந்தி அப்படியே தமிழ்ல மாறிடுச்சு. இப்போ தமிழ்ல படிச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எந்த மொழிக்கு வேணாலும் நீங்க மாத்திக்கலாம். ஹிந்திய இங்கிலீஷா மாத்தலாம், ஹிந்திய கொரியாவா மாத்தலாம், எப்படி வேணாலும் மாத்தலாம். அதுக்குண்டான ஆப்ஷன் அதிலே கொடுத்துருக்காங்க. தட்டினீங்கன்னா போதும். எக்கச்சக்கமான மொழி இருக்கு. அந்த மொழிக்கு நீங்க மாத்தி படிச்சு தெரிஞ்சுக்க முடியும். சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.